ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குருந்தமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இது வந்து அடிவாரத்தில் இருக்க கோயில். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே சாமி கும்பிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக மேலே போகிறோம். மேலே போய் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். கோயிலுக்கு வந்தாச்சு. குருந்தமலை மேலே மலையேற போகிறோம். வாங்க போய் முருகரை பார்த்துட்டு வருவோம். சரி போலாமா? இல்ல இதுதான் ராஜகோபுரம். எது இது இப்ப நம்ம வந்தோம்ல, ராஜகோபுரமா இந்த கோயில் விநாயகர். மேல போனோம். இது எவ்வளவு ஸ்டெப் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? கல்வெட்டுல எழுதிருப்பாங்கல்ல, எங்க எண்ணி இருக்கலாம் நினைக்கிறேன். கவுண்ட் பண்ணிருக்கலாம் நம்ம. இல்ல ஒரு 200-300 ஸ்டெப் இருக்கும். இந்த கோயிலுக்கு எவ்வளவு டைம் வந்திருக்கிறேன்? நான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்திருக்கேன். எவ்வளவு பேர் இங்க வராம இருக்காங்கன்னு தெரியல. நான் அடிக்கடி வந்திருக்கோம். இது எங்க இருந்து பாரு எப்படி இருக்கு. எங்க அந்த மலை நம்ம ஊர்ல எந்த கோயில் இருந்தாலும் இந்த மலை ஃபுல்லா கவர் ஆயிருது. சுத்தியுமே மலைதான். இங்க இருந்து பாக்குற கோபுரம் எப்படி பக்கமா தெரியுது. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்குது. ஆனா மரம் மறைச்சிருச்சு, வேப்ப மரம். வேற கோயிலுக்கெல்லாம் போனா கோபுரம் எவ்வளவு பக்கமா தெரியுது இல்ல? ஏன் ஸ்டெப் ஏறதுக்கு மூச்சு வாங்குதா? அதுக்குதான் வாக்கிங் போனா போனாதான் ஆகும் இல்லையா? போலாம் போ. மூச்சு வாங்கிட்டு எங்க கல்லெல்லாம் இப்படி அடிச்சு வச்சிருக்காங்க. எங்க இங்கயா? இங்க பாக்கலாம். இங்க நானே இப்பதான் வரேன். எதுக்கு ஏறி இருக்கேன். எதுக்கு இந்த மாதிரி அடிக்க வச்சிருக்காங்க கல்லு? தெரியலையே. ஏதாவது நேர்த்திக்கடனா இருக்குமோ? இப்படி இந்த வழியில போறது ஏதாவது நேர்த்திக்கடனா இருக்குமோ? ஆமா, வேண்டுதல். யாராவது வேண்டிட்டு இந்த மாதிரி வச்சுட்டு போவாங்க. அப்புறம் அது நிறைவேறிச்சுன்னா அவங்களே வந்து இது பாருங்க, அதெல்லாம் களைச்சு விட்டுருவாங்க. அப்படியே மரம் அப்படியே அழகா கட்டி இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு ஹோல் சுட்டு மரத்தை வெட்டாம இது மரம் நல்லா இருக்கு. சிக்கன் காட்டுல நானும் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் மேடம். அது கீழேயும் ஒரு இது வேல் வச்சிருந்தாங்கல்ல, பெரிய வேல். அது கோபுரத்துக்கு முன்னாடி இல்ல, எங்க கீழ இருந்து வரும்போது முன்னாடி ஒரு கோபுரம் இருக்குல்ல, ஆமா, இங்கேயும் ஒரு வேல் வச்சிருந்தாங்க. இங்கேயும் ஒரு வேல் பெருசா வச்சிருக்காங்க. நல்லா இருக்குல்ல? இது பழைய கோயிலா? ஆமா, பழைய கோயில் தான். வெளியே போனேன். கும்பிடணும், சாமியும் கும்பிடணும். நம்ம சரி கும்பிடு.
கோபுரம் கோயில்ல இருந்த கோபுரம் தானே இது. இது இது இல்ல, ஆமா. அது இப்ப வந்து கீழ அங்க இருக்கிறது. மரத்துக்கு கீழ பார்த்தோம்ல அந்த இப்ப அங்க இதெல்லாம் பாரு, கல்லெல்லாம் அடுக்கி அங்க ஒரு வச்சிருந்தாங்கல்ல, கோயில் இருக்குது. அது அது வந்து ஆஞ்சநேயர் கோயில். அதான் ஆமா. இருந்து பாரு எப்படி ம். இருக்குன்னு. சூப்பரா இருக்குது அந்த வியூஸ். ம். தெரியுதா ம். வியூ? அதான் அந்த மலை, அந்த மலையோட பாரு இது. தெரியுதா ம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா செழிப்பா இருக்குது. இது இந்த பக்கம் பாரு. அங்க என்ன, அங்க ஒரு மலை, அங்க ஒரு வெளி ஒரு மலை ஒண்ணு இது வழி வழி போகுது. போற மாதிரி இருக்கு. ஆனா அது என்னன்னு தெரியல. ம்? நானும் இன்னும் அங்க போனது இல்ல. நிறைய டைம் வந்திருக்கிறேன்னு உனக்கு அப்புறம் தெரியாதா? வந்திருக்கேன் ஆனா பட் அங்க போனது நீ இல்ல. இந்த ஊரு தானே, அப்புறம் உனக்கே தெரியலன்னு அப்படி? இந்த ஊருனாலும் இந்த மலையை பத்தி தெரியாதா? அங்கெல்லாம் போனது இல்ல. இங்க பாரு, இங்க ஒரு இப்ப இது கோயில் இதுல விட வச்சிருக்காங்க பாரு. பெரிய மலை இங்க. ஆமா, தெரியுதா அந்த பாறையில? இப்ப அந்த மலையை பாரு. இதா. ஆனா அந்த மலையில அப்புறம் வழி இருக்குது. ஆஹா, அந்த பாறைங்க அந்த ஆனா மாதிரி நல்ல இருக்கு. செங்குத்து இருக்குது. ஆமா, அது பாறைங்க அப்படி இருக்கு. பட் அங்க வழி எதுவும் இல்ல. அப்பா, நல்லா இருக்கு இந்த இடம். அரளிப்பூ தெரியா எது? இது? ஆமா, பஞ்சார்லி. வாங்க மேல போலாம். வேலை போலாமா? இங்கே ஒரு பாறை. பாறையிலேயே சிலை இப்படி இருக்கு. எல்லாம் அதுலயே செதுக்கி இருக்கிறாங்க. சிற்பிகள் இல்லையா? பாறைகள் சிலை. சரி, மேல போலாமா? கேமரா ஃபுல்லா கேமரா அளவு பத்தியா எப்படி இருக்குது? செமையா இருக்குல்ல. அன்னைக்கு ஒரு டைம் வந்திருந்தப்போ செம மழை. அவ்வளவுதான். அப்படி சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமான மழை வந்துச்சு. அப்போ அந்த கிளைமேட் அப்படியே பார்க்கவும் செம்மையா இருந்துச்சு. இந்த இடம், இந்த இடத்துல இருந்து பாக்குற கிளைமேட் அந்த செம பிளேஸா இருந்துச்சு. ஆமா, நம்ம அந்த பக்கம் பார்த்தா அதே மலை. சுத்தி ஆனா மலைதான். நம்ம ஊரு சுத்தியுமே பத்தியா ஃபுல்லா மலைதான் இருக்கு. நிறைய மரங்கள் எல்லாம் வச்சு நிறைய மரங்களா வச்சுட்டாங்க. அதிகமா இது நல்ல உயரமா இருக்கு. அது சிவன் அங்க கீழே இருக்குல்ல. கீழே போகுது. நம்ம பைக் நிப்பாட்டிட்டு சரி கீழே பைக் இதெல்லாம் நிறைய மரங்கள் எல்லாம் வச்சுட்டு அந்த லாஸ்ட்ல இருக்கிற மலை அப்படியே சுத்தி மலைகள் தான். நம்ம ஊரே மலைகள்லாம் இருக்கு. இதை விட காவேரி நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மழை வர டைம்ல பார்த்தா செம்மையா இருக்கும். மலை மேல எல்லாம் பண்ணலாம்.
அங்க ஒரு பில்டிங் தெரியுதுல, அது என்ன? சைட் போனா என்ன இருக்கும்? போயிருக்கியா? நம்ம இப்போ உங்க மேல இருந்து ஒரு கோயில், சிவன் கோயில் பார்த்தோம்ல, ஆமா. இப்ப வந்து அந்த கோயிலுக்கு தான் போறோம். ஓ, அங்கதான் போய் பாருங்க. ஆனா இல்லையா, எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி குப்பைகளை போட்டு வச்சிடுறாங்க. இல்லையா? தனியா ஒரு டஸ்ட் எல்லாம் நம்ம மக்கள் எல்லாம் இந்த மாதிரி குப்பைகளை போட்டுடுறாங்க பக்தர்கள். பத்தியா குழந்தை வேணும்னு சொல்லி எல்லாம் வேண்டி கட்டுறது. இங்கயா இது குழந்தை இல்லாதவங்க எல்லாம் குழந்தை வேண்டி கட்டுறது. இப்ப நம்ம இங்க பாரு, அங்கிருந்து தானே வந்தோம். ஆமா, மேல நம்ம இப்ப அங்க இருந்து தான் இங்க பார்த்தோம். இங்க இருந்து பார்த்தா சரியான ஐட்டம் இருக்குது. ஆமா, இப்போ இதுதான் சிவன் கோயிலா? உள்ள அடுக்கி வச்சிருக்காங்க. அவங்க ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சிருப்பாங்க. கல்லடி ஆமா, வச்சிருக்காங்க. அந்த வேண்டுதல் நிறைவேறினதும் அவங்க வந்து அவங்களே அதை களைச்சு விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி கல் எடுக்கிறது. ஆமா, அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அவங்களே அதை எடுத்துருவாங்க. இந்த வழியில நம்ம கீழே போய்க்கலாம். ஆனா இந்த இப்ப நம்ம வழியில இதுல கீழே போனோம்னா நம்ம வண்டி எடுத்துட்டு வண்டி சுத்தி வரணும். ஆமா. இது ஒரு ஷார்ட்கட் இல்லையா? இப்ப நம்ம இந்த சைடு வண்டி பார்க் பண்ணிட்டு இப்படி போயிருக்கலாம். நம்ம அங்க ஸ்டாப் பண்ணிட்டு சுத்தி இந்த மாதிரி கல் எடுக்கிறது வேலைதான் இல்லையா? கல்லு அங்கேயும் அடிக்கிறது. அதெல்லாம் அவங்களோட நம்பிக்கை. இதுதானே வில்வ மரம்னு சொல்லுவாங்களா? அதுதானே இது? வில்வ மரம். அதுதானே, எனக்கே தெரியாத இருக்குன்னு நினைக்கிறேன். வில்வ மரம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.
இது தேரு தை- தைப்பூசத்துக்கா நல்லா நல்லா பயங்கர விசேஷமா இருக்கும். ஓ, இப்ப நம்ம இங்க எந்த கோயிலுக்கு போறோம்? ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு. உள்ள மீன் இருக்கு. இதெல்லாம் ஆஞ்சநேயரோட பாதம். அவர் வந்து உள்ள மீன் பாரு. மீன் இருக்குதா? ஆமா, அதோ குட்டி குட்டி மீன் பாரு இவ்வளவு இருக்குன்னு. கால் சுடுதே. எனக்கும் ரொம்ப கால் சுடுது. அது மீன் இல்ல, தவளை. ஏய், அங்க பாரு குட்டி குட்டியா மீன் தெரியுதா இல்லையா? குட்டி குட்டியா தெரியுதா இல்லையா? இப்ப நீ அது என்ன சொல்ற? அது மீன் தான் சொல்றேன். உனக்கு கண்ணு தெரியலையா? கேக்குறேன். இது மீனா? அப்புறம் அது என்ன? நீந்தது கூட தெரியலையா உனக்கு? இது நான் தவளைங்கிற. இதே மாதிரி பேசாத பாவா. அதெல்லாம் மீன், குட்டி மீனுங்க. இது தவளை குட்டி. ம். சரி, நீயே என்கிட்ட கேளு. இது நான் வந்து மீனுன்னு சொல்றேன், அவரு தவளைன்னு சொல்றாரு. யார் யாரெல்லாம் இது மீன் சொல்றீங்களோ அவங்கள கமெண்ட்ல மீனுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இது தவளை. லூஸ் மாதிரி பேசுறது பாவா. தவளை இப்படிதான் நீந்துமா? உங்க ஊர்ல எல்லாம் தவளை இப்படிதான் இருக்குமா? ஆமா, எங்க ஊர்ல எல்லாம் இப்படி எல்லா இருக்காது. ஊர்லயும் தவளை இப்படிதான் இருக்கும். இங்கேயும் இருக்குது. அது தாமரை தானே? ஆமா, தாமரையா? ஆமா, அதான் உங்க ஒண்ணு வந்திருக்கு. அது என்ன கிணறா? இது அது கிணறுல இல்ல, சும்மா அந்த இது செடிங்கதான். இங்க பாரு, அவ்வளவு வாழை. கால் ரொம்ப சுடுது. சரி, செப்பல் போட்டு வந்துடலாமா? எது இது? தேரு. இது தைப்பூசம் தான் வருதுல்ல, இங்க இருக்கிறது. அந்த மாதிரி டைம்ல ஓபன் பண்ணுவாங்க. ஓபன் பண்ணி தேரு இந்த மலை சுத்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம கோயிலுக்கு வந்தோம், சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. நீங்களும் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கிளம்பியாச்சு. யாருக்கெல்லாம் முருகர் பிடிக்குமோ அவங்கெல்லாம் முருகான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. கமெண்ட்ல யாருக்கெல்லாம் முருகான்னு பிடிக்குமோ சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பாய்.